பசங்க செத்தா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அமுகலை பண்ணுவானுங்க, குச்சிப்பானுங்க, அவங்க பாடியை குச்சிப்பாங்க, மேலே சறுக்கு ஊற்றுறது, அவங்க கூலிப்பு போட்டு அந்த வாயில் கூலிப்பு வைக்கிறது, அவங்க செஞ்சது ஆன்ஸு பொடி வாங்கி மூஞ்சில் கொட்டி விடுது, பாட்டில் உள்ளே வச்சு அனுப்புவாங்க. சில்லறை வச்சு அவங்கள வர வைப்பாங்க, இறந்தவங்கிறாங்களே அவங்களுக்கு பலின்ட்டு வடை எல்லாம் போட்டு அவங்கள உச்சரிப்பாங்க மந்திரம் சொல்லி. நைட் நேரத்தில் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து நான் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிற சுடுகாட்டிலேயே போய் உள்ளே போய் நின்றுக்கிறேன். மோகினின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு அந்த மாரி எனக்கு 2 வாட்டி நடந்து இருக்கு. 16 நாள் கழிச்சு தான் காரியம் பண்ணுவாங்க. 16ஆம் நாள்னு சொல்லுவாங்க. பிராமின்ஸுக்கு அப்படி இல்லை, அவங்க உள்ளே எரிஞ்சு நிற்பாங்க, இங்கே வெளியே வந்து மண்ணில் பொம்மை போட்டு மேலே பலகாரம் வடை எல்லாமே வச்சு அந்த 16 நாள் காரியத்தை அப்பயே முடிச்சிருவாங்க. பலி, அது பேர் தான் பலின்ட்டு ஒன்று போடுவாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க, புள்ளியும் இறந்துட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். சுடுகாடுக்கு வந்த பிறகு அந்த மேலே வச்ச வரட்டி வைப்பாங்க. வரட்டிலாம் இப்படி கீழே கீழே உயிவோ வயிற்றை பார்த்துக்கிறாங்க. வயிற்றுல வந்து குழந்தை நடமாட்டோம், குழந்தை உயிரோட தான் இருந்திருக்கு. ஆக்சிடென்ட் பாடி தான் ட்ராக்ல விழுந்து தலை துண்டாயிட்டுக்குது. ஷோல்டர்லேருந்து கால் வரலும் எடுத்துன்னு வந்தாங்க, ஃபோட்டோ வச்சு எடுத்துன்னு வந்தாங்க. அவர் தலை கடிக்கல, மூட்டை மாரி வந்தது. இப்போ வெட்டி சாவ வச்சுருன்னு வராங்கல்ல, அந்த மாதிரி மூட்டை மாரி. அது கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, மெட்ரோவில் வந்து அவங்க இப்போ ஃபோன் பேசினு வரப்போ திடீர்னு வந்து அந்த டோர் லாக் ஆகிடுக்குது. லாக் ஆனதோ உடம்பு நசுக்கி தலை டமால்னு வெஞ்சி அப்படியே வலிச்சுன்னு போயிட்டு இது அவர் அப்படியே மெட்ரோ அந்த ட்ராக்லேருந்து எடுத்து 8 துண்டா மொத்தம் கட்டி எடுத்துன்னு வந்தாங்க. அடுத்த நொடி என்ன நடக்குமோ நிச்சயமில்லாத வாழ்க்கை இது. நீ பெரியவன், நான் பெரியவன், சொத்தில் எனக்கு பெரும் பங்கு வேண்டும் என்று வெளியே நல்லவன் வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளே குரூரமாக யோசிக்கும் பணம் படைத்தவர்களுக்கு நடுவே இப்படியும் சில மனிதர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய இறுதிச் சடங்கிலும் அவர்களது குடும்பத்தினர் கடந்து சென்ற பிறகும் இறுதிக்கு இறுதியாக முடித்து வைக்கும் இவர்களின் வாழ்க்கை மரணத்தை விடவும் வலி மிகுந்தது. மழை விட்டாலும் தூவானம் விடாது என்பதைப் போன்று ஒருவர் இந்த உலகை விட்டுச் சென்று விட்டாலும் அவர்களது நினைவுகள் நம்மை நீங்காது பற்றிக்கொள்ளும். அந்த உணர்வு இவர்களுக்கு தினம் தினம் கிடைக்கும் பரிசு. பிணம் எரிப்பவர் அவர்களது உலகத்திற்குள் உங்களை கூட்டிச் செல்கிறேன். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகன எரிமேடை மயானத்துல இருக்கோம். எவ்வளவு நாளா இந்த தொழில்ல இருக்கீங்க? ஒரு 5 வருஷமா. எவ்வளவோ தொழில் இருக்கீங்க. இந்த தொழில் குடும்ப சூழ்நிலையால மனுஷனோட ஒரு சென்சிட்டிவான ஈவெண்ட்னா இந்த டெத்துங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இதுல வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க. இங்க நமக்கு மக்கள் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், புதுசு புதுசு. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா, எல்லாரும் ஒரு மாதிரியான எமோஷன்ல இருப்பாங்க, சென்டிமெண்டா இருப்பாங்க, கோவப்படலாம், என்ன வேணா நடக்கலாம். அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? வருவாங்க, நார்மலாகவும் வருவாங்க, டீசெண்டாகவும் வருவாங்க, குச்சிட்டு வரவங்களும் வராங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு சாவுனா நம்ம குடிக்க மாட்டோமா, அந்த மாதிரி குச்சிட்டு வரவங்களாம் நிறைய குச்சிட்டு வரவங்க தான் நிறைய ராவடி பண்ணுறது. போக போக பழகிடும். பசங்க செத்தா அதான் இப்போ வயசு பையன் சாகுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அமுகலை பண்ணுவானுங்க, குச்சிப்பானுங்க, அவங்க பாடியை குச்சிப்பாங்க, மேலே சறுக்கு ஊற்றுறது, அவங்க கூலிப்பு போட்டால் அந்த வாயில் கூலிப்பு வைக்கிறது, சிகரெட்டு போட்டால் சிகரெட்டை பற்ற வச்சு வாயில் வைப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அவர் வந்து இறந்த பிறகு அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ ஏதோ இறந்த பிறகு அவங்க வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க, தெய்வமாகிடும்னு சொல்லுவாங்க. அவங்க மேலே வந்து அந்தமாதிரி சிகரெட் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும். நம்ம வீட்டெல்லாம் அப்படிலாம் ஆகாது. இங்கே வந்து அந்தமாதிரி பண்ணுவாங்க, எரிக்கிறதுல மட்டும் நெருப்பில் போயிடுவான் அப்படின்ட்டு ஒரு இதுவில் அவன் செஞ்சது ஆன்ஸு பொடி வாங்கி மூஞ்சில் கொட்டி விடுது, எல்லாமே பண்ணுவாங்க. சரக்கு வாங்கி அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ஊற்றுவாங்க, பாட்டில் உள்ளே வச்சு அனுப்புவாங்க. சரக்கு பாட்டில் காசு கட்டுக்கட்டாக வைப்பாங்க உள்ளே. அந்த காசு எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறமே அப்படின்ட்டு எங்களுக்கு கொடுத்துக்கு யோசிப்பாங்க. உள்ளே கட்டுக்கட்டாக வச்சு அனுப்புவாங்க. அதுமாதிரி அந்த மூக்குத்தி கம்பல் அதெல்லாமே உள்ள அப்படியே வச்சு அனுப்புவாங்க. இப்போ ஃபுட்பால் பேர்னா ஃபுட்பால் எடுத்து வந்து மேலே வைப்பாங்க, அவர் போட்டு இந்த ஜெர்சி எடுத்து வந்து மேலே வைப்பாங்க. கிரிக்கெட் பேர்னா பேட் எடுத்து வந்து வைப்பாங்க. குழந்தை பேர் இருந்துச்சுன்னா அது ஓட்டின சைக்கிள் எடுத்து வந்து உள்ளே வைப்பாங்க எரிக்கணும்ட்டு. அதெல்லாம் வந்து உள்ள எரியறதுக்குள்ள கொண்டு வந்து சைக்கிள் எல்லாம் வைப்பாங்களா? மேலே வச்சிருவாங்க, மேலேயே வச்சு மேலே எரியறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற செட்டிங்கில் இருக்கும் அவங்க உடல் மேலே வச்சு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு சண்டை, எல்லாத்துக்குமே சண்டை தான், சண்டை ஒன்று தான் இருக்கும். அந்த சாவுனால ஒரு சண்டை இல்லாமல் சாவு இருக்காது. அப்புறம் வந்து இந்த குடிக்கிற பாடிலாம் சுத்தமாக எரியாது. சாருக்கு ட்ரிங்க் பண்ணுறாங்களே அவங்க பாடிலாம் சுத்தமாக எரியாது. இந்த மூட்டை தூக்குறது கூலி வேலை செய்கிறாங்களே அவங்க பாடியில் கஷ்டப்படுற பாடி எதுவுமே எரியாது. ஒரு பணக்காரனாக தான் எரிஞ்சிருவான் சீக்கிரமாக, கொழுப்பாக இருந்தால் சீக்கிரமாக எரிஞ்சிடும். கட்டியாக இருக்குதுல தோலும் எலும்புமாறாங்களே அந்த பாடி அவ்வளோ எரியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 ஹவர் இந்த 3 ஹவர் அந்த எச்சா தான் அந்த ஆத்மா மேலே போவோம், மோட்சத்துக்கு போவோம். பொதிச்சா வந்து போகாது. அது ஒன்று இருக்குது. புதைச்சா வந்து அது மோட்சத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. எரிச்சா இப்போ நம்ம ஒரு பாம்பை சாவடிக்கிறோன்னா
அச்சிட்டு விட்டுருவாங்க ஒரு இடத்துல. பாம்பை அச்சிட்டு நானே நிறையலாம் பார்த்துக்கிறேன். பாம்பை வந்து அச்சிட்டு விட்டா அதை வந்து திரும்பி வந்து பழி வாங்கன்ட்டு படத்துலாம் கூட நிறைய பார்த்துருக்கோம். அதை வந்து சாக வச்சிடணும் இல்லைன்னா பழி வாங்கும், எரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உடலாக இருந்தாலும் எரிச்சிட்டா அந்த ஆத்மா அழிஞ்சிரும். இறந்த ஒரு வீட்டிலேருந்து வரவங்க உள்ள ஒரு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. ஹரிச்சந்திரா வைய விடு, கால் கட்ட அவுத்து விடு, சவத்தை முன்னே பின்னே எடுத்துன்னு போடுவாங்க. ஹரிச்சந்திரா வை விடுனா ஹரிச்சந்திரன் வந்து அந்த ஆத்மாவுக்கு வை விடணும். அப்படி சொன்னோன்னே வை விட்டாதான் அந்த ஆத்மா உள்ள வந்து ரிலேஷனை பார்க்கும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஹரிச்சந்திரா வைய விடு, கால் கட்ட அவுத்து விடு. கால் கட்டு வந்து கட்டியிருக்கும் இறந்தவங்களுக்கு, அதை அவுத்து விடுவாங்க. அந்த இடத்துல அவுத்தா தான் அந்த ஆத்மா வெளியே வரும். கால் கட்டு மூலமாக தான் அது கட்டியே இருக்கும், அந்த ஆத்மா உடல்லே இருக்கும். அவுத்த பிறகு ஆத்மா வெளியே வந்துடும். கால் கட்ட அவுத்து விடு, சவத்தை முன்னே பின்னே எத்தனை போயிடுவாங்க. முன்ன பின்னா எத்தனை வருது, அது முடிஞ்ச பிறகு எரிச்ச பிறகு தான் அந்த ஆத்மா மேலே போகும். அதேமாரி பிராமின்ஸ்லாம் ஃபுல்லாக எரிப்பாங்க, அவங்க பொதிய மாட்டாங்க. பிராமின்ஸுனால எரிப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்ம 16 நாள் காரியம் பண்ணுறோம்ல, நம்மளுக்குலாம் ஜென்ரலாக வந்து லோக்கல்னா 16 நாள் லோக்கல் ஏரியா நம்மனா 16 நாள் கைஸ் தான் காரியம் பண்ணுவாங்க. 16ஆம் நாள்னு சொல்லுவாங்க. பிராமின்ஸுக்கு அப்படி இல்லை, அங்கேயே பண்ணுவாங்க. ஒரு பொம்மை ஒன்று போட்டு அவங்க உருவில் இறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாரி ஒரு பொம்மை ஒன்று போட்டு கீழே அவங்க உள்ளே எரிஞ்சுன்னு போவாங்க. இங்கே வெளியே வந்து மண்ணில் பொம்மை போட்டு மேலே பலகாரம் வடை எல்லாமே வச்சு அந்த 16 நாள் காரியத்தை அப்பயே முடிச்சிருவாங்க. பலி, அது பேர் தான் பலின்ட்டு ஒன்று போடுவாங்க. சில்லறை வச்சு அவங்கள வர வைப்பாங்க. இறந்தவங்க வராங்களே அவங்களுக்கு பலின்ட்டு வடை எல்லாம் போட்டு அவங்கள உச்சரிப்பாங்க மந்திரம் சொல்லி. சாப்பிட்றப்போலாம் இந்த ஞாபகம் வருமா? இன்னொன்று தூக்கம் வருமா அவங்களுக்கு? சாப்பாடும் இறங்காது, தூக்கமாக வராது. ஏன்னா எங்களுக்கு ரூம் எல்லாம் இல்லை, இங்கே எரியுதுன்னா இங்கே உட்காந்து சாப்பிடணும். அப்போ வந்து நெருப்பை பார்த்துனே நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் மாதிரி அந்த உள்ளே எரியுதுன்னா நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இப்போ ஒரு பரோட்டா பார்த்தோன்னே வந்து இந்த குடல் ஞாபகம் வரும். குடல் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ பரோட்டா மாவு நம்ம சுற்றி வைக்கிறோம்ல, பரோட்டா சுற்றிட்டு ஹோட்டலில் வைப்பாங்களே இப்படி நீட்டாக, குடல் அப்படியே தான் இருக்கும். ஆப்ரேஷன் தேட்டரில் நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க, இங்கே நாங்கள் லைவாக பார்ப்போம். குடல் ஈரெல்லாம் உயம் கீழே, ஈரல் வெளியில வந்து விழும், கீழே விழும். எரிஞ்சு வந்து உள்ளேருந்து எரிஞ்சு வந்து கீழே விழும், கீழே விழுந்து எரியும். எரிஞ்சு அதுதான் சாம்பலாகும். நீங்க சொன்னீங்க தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எந்த மாதிரி எல்லாம் தோணும் தூங்குறப்போ உங்களுக்கு? நைட் நேரத்தில் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து நான் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிற சுடுகாட்டிலேயே போய் உள்ளே போய் நின்றுக்கிறேன். தூக்கத்திலே நின்றுலாம் இருந்துக்கிறேன். சுடுகாட்டு வாசல்லையே நின்றுலாம் இருந்துக்கிறேன். அது வந்து என்னை கூப்பிடுமா, எரிச்சிட்டு போகலாம், அது வந்து கூப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல மோகினின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு அந்தமாரி எனக்கு 2 வாட்டி நடந்துருக்கு. கூப்பிட்டு நான் சுடுகாட்டு வாசலில் போயிட்டு கண்ணை மூடினே நின்றபடியே இருந்து வேற ஒருத்தவங்க இட்டு வந்து எங்களை வீட்டில் விட்டாங்க. தூக்கத்தில் வந்து கனவுலாம் இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கனவு வரும். வந்து ஒருத்தவங்க வந்து வலிப்பாங்க என்ன, நீனா என் புள்ள வந்துரு அப்படின்ட்டு லேடிஸ் வந்து இப்போ இங்கே கனவுல. ஆமாம், இப்போ இங்கே வந்து நடக்குதுல்ல, இப்போ வந்து அவங்க குழந்தை செத்துச்சுன்னா அம்மா இது பண்ணுவாங்கல்ல, நீ என் பையன் ஏந்து வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நடக்குதுல்ல, அந்த மாதிரி வந்து என்ன ஒருத்தர் ரியலாக வலிக்கிற மாரி இருக்கும், கையை பிடிச்சி அந்த மாதிரிலாம் அப்படியே இங்கே நடக்குது. எல்லாமே அப்படியே வீட்டில் வரும். ஏன்னா இதெல்லாம் மறக்கிற விஷயம் இல்லை சீக்கிரமா. நீங்க பார்த்ததுலயே வந்துட்டு இந்த சம்பவம் டெய்லி பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல இந்த சம்பவம் வந்துட்டு என்னால மறக்க முடியாது, எனக்கு ரொம்ப வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா என்னது அது? அப்படின்னா அண்ணன் தம்பி சின்னவங்க தான், ரொம்ப சின்ன வயசு தான். ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட். அது வந்து பைக்கில் வந்து பைபாஸ் ரோடுல போகிறப்போ பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி லாரி மோதி 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. அண்ணன் எங்க தம்பின்றப்போ 2 பேருக்கு தெரிஞ்சவங்களும் வந்துட்டாங்க. அதனால வந்து அதெல்லாம் சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த துண்டாகி வருது ட்ரெயினில் அடிபட்டு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை மரணம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஒரு பொண்ணு, நாளைக்கு கல்யாணம்னா இனி தூக்கு மாட்டி சாகுறாங்கல்ல, அதெல்லாம் நிறைய வந்துருக்குது. பொதுவா இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு இந்த மாதிரி எரிக்கிறத விட இந்த பிரெக்னெண்டா இருக்கிறவங்களை இது பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன வித்தியாசம் இருக்கும்? அது ஏன்னா பிரெக்னெண்ட் ஆகிறப்ப அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கும், அந்த குழந்தையோட எரிக்கூடாது, அம்மாவை எரிச்சதுல குழந்தைய எரிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து குழந்தைய எடுத்துருவாங்க. ஒன்று இல்லாட்டி வீட்டில் எடுப்பாங்க. வீட்டில் எடுத்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தைய பொச்சிருவாங்க, அம்மாவை மட்டும் எரிப்பாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டான வந்து நடந்தது. இது வந்து உன்ன வரலவங்க நான் மறக்காம இருக்கிறேன். ஏன்னா புள்ளத்தாச்சி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, 9 மாதம் குழந்தை அவங்க வயிற்றுல இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க, புள்ளியும் இறந்துட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க. இறந்து சுடுகாட்டுக்கு வந்துச்சு அவங்க அம்மா உடல், வயிற்றுல குழந்தை 9 மாதம் இருக்குது. சுடுகாட்டுக்கு வந்த பிறகு அந்த மேலே வச்ச வரட்டி வைப்பாங்க. வரட்டி கட்டியில் இருக்கிறப்ப வரட்டி, அந்த வரட்டிலாம் இப்படி கீழே கீழே உயிவோ வயிற்றை பார்த்துக்கிறாங்க. வயிற்றுல வந்து குழந்தை நடமாட்டோம், குழந்தை உயிரோட தான் இருந்திருக்கு, குழந்தை நடமாட்டோம். அந்த இப்போ 9 மாதம் குழந்தை வயிறு எப்படி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, பலன்னு இருக்கும், அம்மாவுக்கு பெருசாக இருக்கும். இந்த அப்படியே கையில தெரியும், கை கால்லாம் அப்படியே தெரியும், அந்த குழந்தை கை கால்லாம் தெரியும். அந்த மாதிரி தெரியுதோ பார்த்துட்டு குழந்தை உயிரோடு இருக்குதுன்னு தெரிஞ்சு வயசானவங்க 4 பேரை கூப்பிட்டு, டாக்டர்லாம் வரல, வயசானவங்க 4 பேர் பிரசவம்லாம் பார்ப்பாங்களே ஊர் நாட்டில், அந்த மாதிரி 4 பேரை கூப்பிட்டு
கத்தி வச்சு அறுத்து அந்த குழந்தைய உயிரோட எடுத்து அப்புறம் தான் அவங்க அம்மா உயிரோட இருந்துச்சு, உயிரோட எடுத்தாங்க அந்த குழந்தைய தொப்புள் கொடியோட. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறதுனால பேய் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா ஆத்மாக்கள் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுண்டா? ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நான் பாடி வச்சுட்டு பின்னாடி பக்கம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஒருத்தர் வந்து நின்றுக்கிறாரு பக்கத்தில். நான் வந்து பயந்துட்டேன். ஒருத்தர் வந்து நின்றுக்கிறாரு, எதிர்க்கு வந்து நின்றுக்கிறாரு. நான் வந்து பார்த்துட்டு பட்டுன்னு பார்த்துட்டு பயந்துட்டேன். ஒருத்தர் உருவம் வந்து நின்றுதோ. அப்போ வந்து என் கூட வேலை பார்க்குறவர் வந்து தூங்குறாரு. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். எங்களை மீறி உள்ளே யாருமே வர முடியாது. அவர் தூங்கிட்டு இருக்காரு. நான் தகனம் பண்ண பாடிக்கு முடிஞ்ச பாடிக்கு சாம்பல் எடுக்கலான்ட்டு உள்ளே போனேன். பின்னாடி பக்கம் அவர் தூங்குறாரு, நல்லா கேட்டு தூங்குறாரு. நான் சாம்பல் எடுக்க நான் மட்டும்தான் போனேன். அப்போ வந்து நான் சாம்பல் எடுத்துனுங்கிறப்போ ஒருத்தர் வந்து டவுல் வந்து என் கூட இருக்கிற ஒரு குரலில் ஒருத்தர் வந்தார். டவுல் வந்து இனிமேல் வச்சுட்டு போயிட்டாரு. இந்தரா டவுல் எடுத்துன்னு வந்துடா அப்படின்ட்டு. நானும் அந்த டவுல் எடுத்துன்னு போயிட்டேன். எடுத்துன்னு போய் பார்த்தா அவர் தூங்கி நிற்கிறாரு என் கூட வந்தவர். வந்து இங்கே வந்து யாரோ வந்து பண்ண மாரி எனக்குள்ளே. ஆனால் அந்த இடத்துல டவுல் இல்லை, ஆனால் அந்த இடத்துல டவுல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கூப்பிட்ட மாரி என்கிட்ட வந்து பேசின மாரி ஒரு நிகழ்வு மாரி நடந்தது. ஆனால் என் கூட வந்தவர் தூங்கி தான் இருக்கிறாரு. இப்போ எரிக்கிறப்போ வந்துட்டு டக்குன்னு உயிர் வந்துரும், எந்திரிச்சிருவாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்களே. பாடி வந்து எரியறப்போ இங்கேருந்து இது வரலாம் அப்படியே திடீர்னு ஏந்து நிற்கும். இப்போ இறந்த போனது வந்து அசைவு இருக்காது இறந்த ஒரு உடலுக்கு. திடீர்னு நிற்கிறப்போ நான் ஏந்துலாம் ஓடிக்கிறேன். இது வந்து அப்படியே நிற்கும். தலையிலேருந்து இந்த சோல்டர் வரலாம் நிற்கும். 2 கால் வந்து இவ்வளோ ஹைட்டு தூக்கும். நிறைய நடந்துக்குது. கால் தூக்கும், கை இப்படி இன்னும் பட்டுன்னு. அப்புறம் அந்த உயிர் நாடி வந்து அப்படியே இப்படி இதுவாகும், ஒரு மாதிரி ஆகிடும். உயிர் நாடி அந்த கை கால் எல்லாமே அப்படி வரைச்சிக்கும், இப்படி ஆகிடும். முடியெல்லாம் எல்லாமே பொசிக்கிடும். ஆக்சிடென்ட் ஆகி கை வேற கால் வேற பீஸ் பீஸா போனோம், அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரப்ப எப்படி அப்படியே, ஏன்னா இப்போ நார்மலா இருக்கிறத குளிப்பாட்டி அப்படி கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆனவங்கன்னா அப்படியே கொண்டு வந்துருவாங்க ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு வரப்போ, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு மூட்டை மாரி வந்தது. இப்போ வெட்டி சாவ வச்சுருந்து வராங்கல்ல, அந்த மாதிரி மூட்டை மாரி. அது கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி நடந்ததுன்னு கேட்டதுக்கு, மெட்ரோ இருக்குல்லங்க, மெட்ரோவில் வந்து அவங்க பையன் வந்து இறந்தவர் வயசு பையன் பேசின்னு வரப்போ, ஃபோன் பேசின்னு வரப்போ திடீர்னு வந்து அந்த டோர் லாக் ஆகிட்டுக்குது. லாக் ஆனதோ உடம்பு நசுக்கி தலை டமால்னு வெஞ்சி அப்படியே வலிச்சுன்னு போயிட்டு இது அவர் அப்படியே மெட்ரோ அந்த ட்ரெயின் வலிச்சுன்னு போனதோ துண்டு துண்டாகி அந்த ட்ராக்லேருந்து எடுத்து 8 துண்டாக மொத்தம் கட்டி எடுத்துன்னு வந்தாங்க. கட்டி எடுத்துன்னு வரப்போ ரத்தம் ஊற்ற 8 துண்டாக கட்டி நல்லா போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து கட்டு போட்டி கட்டி கொடுப்பாங்க. உள்ளே வந்து நெருப்பு பட்டனே அந்த துணி எரிஞ்சிடும். வெள்ளை துணியில் கட்டி கொடுப்பாங்க. துணி எரிஞ்ச பிறகு அந்த ரத்தம்லாம் தெரிக்கும். ஒரு துண்டும் அப்படியே இப்படி ஆயிடும். இப்படி கோபுரம் மாரி வச்சுது. நெருப்பு பட்டனே துணி இருந்தோன்னா தூள் தூளாக அங்கங்கே அது எல்லாத்தையும் சேர்ப்போம். பெரிய கம்பி மாரி வச்சு அது எல்லாத்தையும் நெருப்பு படுற மாரி. ஆனால் அதை எரிச்சு நம்ம கொடுக்கணும். அதை எப்படியே எடுத்து போட முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சிடென்ட் பாடி தான். அது வந்து தலை துண்டாயிட்டுக்குது. ட்ராக்கில் ஊந்து தலை துண்டாயிட்டுக்குது. உடம்பு இங்கேருந்து இது வரலாம், கால் வரலாம், ஷோல்டர்லேருந்தே கால் வரலாம் எடுத்துன்னு வந்தாங்க. ஃபோட்டோ வச்சு எடுத்துன்னு வந்தாங்க. அவர் தலை கடிக்கல, தலைக்கு பதிலாக அவர் ஃபோட்டோ வந்து கட் பண்ணி தலை மாரி வச்சு எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு வந்துட்டு 3 நாள் கழிச்சு தான் அந்த தலையை எடுத்துன்னு வந்தாங்க. நாயில கொதிரி அப்போ தான் கெடிச்சிக்குது. அது வந்து ட்ரெயினில் மாற்றி சதிரிட்டுக்குது. அந்த தலை சதுர்ன தலையை 3 நாள் கழிச்சு கட்டப்பையில் போட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்றப்போ ஏதாவது அடிபட்டிருக்கு இல்லை ஏதாச்சும் வந்துட்டு உங்க ஹர்ட் ஆயிருக்கா உனக்கு ஏதாச்சும்? உடம்பு நிறைய பாதிப்பாயிடும். அப்புறம் வந்து இந்த கை கால்லாம் வந்து ஓட்ட ஓட்டியாகிடும். கை கால்லாம் அப்படி ஓட்ட ஓட்டியாகிடும். அது வந்து நிறைய ஆகிக்குது. எனக்கு வந்து அனல்லாம் பட்டு பூர்வம்லாம் எரிஞ்சிக்குது. பூர்வம் தலைமுடியாக எரிஞ்சு ப்ரௌன் கலரில் ஆகிடும். அந்த பகுதியில் நிற்கிறப்போ நிறைய உயிருக்கு பயந்து தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். கையில் இதுதான் இருக்கு, இது எப்படி ஆச்சு? கையில் வந்து ஒரு வாட்டி பின்னாடி இந்த சாம்பல் எடுக்கிறப்போ வெறும் அனல் மட்டும் தான் பட்டுது. அனலுக்கு இப்படி ஆயிடுச்சு, எலும்பு தெரிஞ்சது எனக்கு. ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியுமா? 3 நாள் முன்னாடி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து என் சொந்தக்காரங்களாலே வர முடியல என்கேஜ்மெண்ட்டுக்கு. யாருமே இல்லாத ஒரு 5-6 பேர் வச்சுன்னு தான் நான் போனேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ டெய்லி நீங்கள் நிறைய இறந்தவர்களை பார்க்குறீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு துக்க செயல் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதே ஃபீலிங் இருக்குமா? இல்லை போடா நான் டெய்லி பார்க்கலாம் இருக்காது. வந்து சொந்தக்காரங்களாம் வந்து இறந்துட்டா கூட எங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ஏன்னா வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம். அந்தமாரி வந்து ஒரு அதாவது துடிக்கான ஒரு பயம் ஒரு எதுவுமே இருக்காது. எமோஷனு எதுவுமே இருக்காது. அது ஒரு பழகிச்சு. அதனால கூட பேசுவாங்க, இப்போ தாத்தா இறந்துட்டாரு இவன் அழுவாமுகிறான் அப்படின்ட்டு அதை வச்சு கூட எங்களை பேசுவாங்க. இப்போ வந்துட்டு என்னதான் எவ்வளோ காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்க செத்துட்டா அவங்களுடைய சாவுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அவங்க குடும்பத்தில் யாராவது செத்துட்டாலும் அந்த சாவுக்கும் அவங்க எடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எனக்கு கை கொடுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு பெரிய ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் எனக்கு உள்ளே போயிட்டு எரிவாயு அந்த இடத்துல என்னென்ன நடக்கும் அண்ட் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்கிறீங்களா? என்னென்ன ப்ரொசீஜர் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படியே சொல்லிடுறீங்களா? டெத்து வீட்டிலேருந்து வர்றதுல வண்டி, டெத்து வண்டி, அதில் அவங்க சடலத்தை வச்சு எடுத்துன்னு வருவாங்க.
எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல தான் வண்டி நிற்கும். நிறுத்திட்டு உள்ள ஒரு 4 பேர் இறங்கி வண்டி உள்ள இறங்கி அவங்க உடலை மட்டும் தூக்கிடுவாங்க. கொம்போட தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஷோல்டரில் எடுத்துன்னு வந்துட்டு கொம்பு எடுத்துன்னு வந்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு இங்கே தான் கோயில் இருக்கும். இதுதான் ஹரிச்சந்திர கோயில். இந்த கோயில் தான் வந்து எல்லா சுடுகாட்லையுமே இருக்கும். இது வந்து ஒரு கல் மாரி வச்சு ஹரிச்சந்திரன் சொல்லி இது பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து அடுத்து நிற்கும். வெளியே வண்டி நிற்குமா, தூக்குறாங்களா 4 பேர், உள்ளே வந்துட்டு இங்கே நிற்பாங்க. இங்கே நின்றுட்டு தோல் பட்டியில் வைப்பாங்க. 6 பேர் பிடிச்ச மாதிரி தோல் பட்டியில் வச்சு பாட்டு பாடிப்பாங்க. ஹரிச்சந்திரா வழியை விடு, கால் கட்டை அவுத்து விடு, சவத்தை முன்னே பின்னே ஏற்றுன்னு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த கால் கட்டை அவுத்து விடணும். கால் கட்டை அவுத்தோடனே ஹரிச்சந்திரன் வைய விட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் ஹரிச்சந்திரன் வைய விடு, கால் கட்டை அவுத்து விடு, அப்புறம் சவத்தை முன்னே பின்னே ஏற்றுன்னு போக சொல்லிட்டு உள்ளே எடுத்துன்னு வருவாங்க. முன்னாடி பின்னாடி ஆட்டி தலை முன்னாடி வருவாங்க. தலை முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வருவாங்க. உள்ளே வருவாங்க. தலை முன்னாடி தான் வரணுமா? முன்னாடி வரணும். ஓகே. இங்க எந்த பொருள் கொண்டு வந்தாலும் அங்கேயே போட்டு போயிடுவாங்க. போட்டு போற துணி இருக்குதுல, போட்டு வர துணி இருக்குதுல, இங்க குளிச்சுட்டு வேற துணி போட்டுப்பாங்க. அந்த துணியை கூட இங்கேயே போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த துணி எடுத்துன்னு போக கூடாதுன்னு ஒரு இது. எல்லா இதுக்குமே அப்பத்துல இருந்தா அது இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன்லங்க, அந்த மாதிரி பொம்மை வச்சு பிராமின்ஸ்னு வந்தா ஒரு பொம்மை போட்டு அவங்க ஆத்மா அந்த பொம்மையில வர மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு பலி வச்சு அவங்களுக்கு வடைலாம் சுத்தி வச்சு பண்ணுவாங்கனால அதெல்லாம் இந்த இடம் தான். இந்த மாதிரி தான் ஒரு பொம்மை போட்டுட்டு அது மேல எல்லாத்தையும் வடை எல்லாமே வச்சு இதெல்லாம் அவங்களுக்கு போடுற படையல். இப்போ நம்ம நார்மலா நம்ம லோக்கல் வந்து நம்ம இந்துஸ்லாம் செத்துட்டா 16 நாள் கழிச்சு தான் காரியம் பண்ணுவாங்க. இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பிராமின்ஸை பொறுத்தவரைலாம் 16 நாள் காரியத்தை அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அதுக்கோசமா அந்த பொம்மை போடுவாங்க. பொம்மை போட்டு அவங்கள வர வச்சு பண்ணுவாங்க. சோ இது அவங்களே பண்ணுவாங்களா? இந்த ஒருத்தருமே பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதை எங்க கையால தான் நாங்க கழிப்போம். அதனால வந்து அது மேல இருக்கிற குச்சி அந்த வடியில நாங்க கையாலே எடுப்போம். குச்சிலாம் சொருவாங்க. இப்ப இந்த மந்திரம் எல்லாம் பண்றாங்களா, பொம்மையில குச்சி இதுல ஆணி வச்சு இது பண்ணால அதே மாதிரி வரக்கூடாதுன்னு பண்ணுவாங்களா? அடிக்கிடுவாங்க. ஆத்மா எதிர வரக்கூடாதுன்ட்டு அதுல குச்சி சொருவாங்க. இப்ப மாவெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்றோம். ஆமா, இதெல்லாம் வந்து படையல் அவங்களுக்கு இறந்தவங்க இருக்காங்கல்ல, படையல் 14 நாள் கழிச்சு போறாங்களா, அது அன்னைக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அன்னைக்கே பண்ணிடுவாங்க. 16 நாள் கழிச்சு பண்ண வேணாம். அவங்கள்ட்ட வந்து இந்த சிவிட்டு பழம் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்மலாம் இந்துஸ்லாம் சேர்த்தா சிவிட்டு பழம் பலகாரம்லாம் வச்சு காக்காக்கெல்லாம் வைப்பாங்க. அவங்க வந்து காக்கா வைக்க மாட்டாங்க, அழுவ மாட்டாங்க சுத்தமா. அவங்க இதுல வந்து அழுவக்கூடாது. டெத்து இருக்கிறப்ப அழுவக்கூடாது. டீசெண்டாக மோளை வைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாரி வந்து பழம் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு இது மாரி பயிர் மாரி ஒரு பயிர் பொடி அந்த வடை அவ்வளோதான். அங்கேருந்து முடிச்சுட்டு அங்கே பாட்டெல்லாம் பாடிட்டு எடுத்துன்னு வராங்களே, எடுத்துன்னு வந்துட்டு அடுத்தது வந்து இங்கே வைப்பாங்க மேடம். இங்கே வச்சுட்டு இங்கே தலை இங்கே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வாட்டி ஆட்டிட்டு தான் வைப்பாங்க. வைக்க மாட்டாங்க, இதில் படக்கூடாது. படாமல் வந்து 3 வாட்டி ஆட்டிட்டு தான் வைப்பாங்க. அது எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா, 3 வாட்டி ஆட்டிட்டு வச்சாதான் அது அடங்கு வேணுவாங்க அந்த இடத்துல. அது வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் கதை காட்டுறவங்களாம் வராங்க, உண்மையாக சொல்கிறவங்களாம் வராங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே நடக்கிறது. 3 வாட்டி ஆட்டிட்டு தான் வைப்பாங்க. அது ஐயராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், யார் ஒன்றா இருக்கட்டும், எந்த ஜாதி ஒன்றா இருக்கட்டும், அதுன்றப்போ 3 வாட்டி தான் எல்லாருக்குமே ஆட்டுவாங்க. ஆட்டிட்டு வச்சுட்டு இங்கே அரிசி பால் வெட்டி முதல்ல அரிசி விடுவாங்க. இறந்தவங்க வாயில் அரிசி போடுவாங்க. 2வது பால் எடுத்து கொடுத்துவாங்க. 3வது அந்த கொல்லிப்பானை இருக்குல்ல, இறந்தவரோட பையனோ பொண்ணோ கொல்லி போகிறவங்க இருக்காங்கல்ல, கொல்லிப்பானை சுற்றுவாங்க. சுற்றி ஓடிப்பாங்க. 3 வாட்டி ஓடிப்பாங்க. ஒட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஏற்றுறது. உள்ள அந்த சொட்டரை தூக்கிடுவாங்க. சொட்டரை தூக்கிட்டு உள்ளே எத்தனை போகிறது தான். இதை தூக்கிட்டு உள்ள எத்தனை வந்துடுவாங்க. தூக்கின்னு வந்துட்டு நாங்கள் வாங்கிப்போம் அவங்க கையில இருந்து பாடியை தூக்கின்னு வந்துட்டு அந்த கொம்போட வாங்கிப்போம். வந்துட்டு இதை பாருங்க, இது இப்படி மிஷின் இதுதான். உள்ள வந்துட்டு இதை தூக்கிடுவோம். இப்படி தூக்கிட்டு அவங்க உடலை வந்து அந்த மேலே வச்சிருவோம். அந்த முன்னாடி இருக்குதுல்ல, இந்த இடத்துல வச்சிருவோம். ஒரு 6 கொம்பு அடிக்கிட்டு மேலே வச்சிருவோம். இது என்ன பண்ணுவோம், இங்கேருந்து டோரை தூக்கிட்டு இதை ஃபுல்லாக உள்ளே தள்ளிடுவோம். உள்ளே போகிற வரலாம் இந்த கம்பி வரலாம் போவோம். போயிட்டு உள்ளே ஒரு 6 கல் இருக்கும். அந்த 6 கல்லில் வந்து இப்படி இறக்கிடுவோம். இதை இறக்கிட்டோம்னா அவங்க உடம்பு வந்து கீழே இறங்கிடும். இறங்கிட்டு வெளியே ட்ராலியை மட்டும் இதை மட்டுமே வெளியே வலிச்சிருவோம். உடம்பு உள்ளே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிட்ட போய் கேஸ் ஆன் பண்ணிடுவோம். கேஸ் ஆன் பண்ணி அது ஓட விட்ருவோம். அதெல்லாம் மூடுவோம். 1 ஹவரில் சாம்பல் கீழே கொட்டிடும். அதை வலிச்சு எடுத்துட்டு அந்த சாம்பல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்த பாடி போடுவோம். இங்க பயங்கர அனலா இருக்கு. நீங்க இப்போ அடுத்தடுத்து வராங்க அப்படின்றப்போ எப்படி அதை கிளீன் பண்ணுவீங்கன்னா, நம்ம அங்க பயங்கர அனலா இருக்கும், ஹீட்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா பாடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உடலை தகனம் பண்றோம்னா காலையில வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று போடுறோம்னா ஹீட் அவ்வளவும் இருக்காது. அது ஒரு 1 ஹவர் ஏரியா ஹீட் அதிகமாகும். அடுத்த பாடி இன்னொரு 1 ஹவர் ஏரியா ஹீட் இன்னும் அதிகமாகும். ஹீட் அதிகமாக நம்மளுக்கு வேலை இதுவாகிடும், கஷ்டமாயிடும். பக்கத்துலேயே நிற்க முடியாத சூழ்நிலை ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நிற்கவும் முடியாது. முடியெலாம் எரியும், கையில் இருக்கிற முடியெலாம். உடம்பு வந்து அந்த இதெல்லாம் வந்து நம்ம இது உள்ளே இருக்குதுல்ல, உடம்புக்குள்ளே இருக்கிற இதுலாம் அப்படியே சூடாகிடும். உடம்புக்குள்ளே இருக்குது அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாமே சூடாகிடும். கொஞ்சம் விட்டா நம்ம முடியெலாம் எரிஞ்சிடும். மூஞ்சில் இருக்கிற முடியெலாம் எரிஞ்சிடும். நம்ம மூஞ்சே எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் உள்ளே உயிரம் இதெல்லாம் ஆகிடும்.
வேலை பார்க்குறப்போ உள்ளே ஊற மாரிலாம் ஆகிடும். அது வந்து அனல் வந்து வலிக்கும் நம்மள. நெருப்பு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு ஊந்துட்டா நம்மளை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றி வந்தாலுமே நம்ம உடம்பு போயிடும். அப்புறம் இங்கே எரிஞ்சு முடிஞ்ச பிறகு பின்னாடி பக்கம் வந்து சாம்பல் கொட்டும், எரிஞ்சவங்க சாம்பல். அந்த சாம்பலை காட்டுறவங்க பின்னாடி தான் இருக்குது. இதுதான் கேஸு மேடம். உள்ளே எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 3 வால்வு இருக்கும், பின்னாடி ஒரு 3 வால்வு இருக்கும். இந்த கேஸ் ஆன் பண்ணி விட்டு தான் அந்த பாடி எரியும், அந்த கேஸ்ல தான் எரியும். அதுலயே நாங்கள் கட்டை வச்சு தான் எரிக்கிறோன்ட்டு நிறைய பேர் வந்து பிரச்சனைலாம் வர பண்ணுவாங்க, கட்டை போட்டு எரிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, வந்து கூப்பிட்டு காட்ட முடியாது. நாங்கள் கேஸில் தான் பண்ணுறோம். இங்க இருந்து அந்த புகை வந்துட்டு இப்படி போகுமா? ஆமா, இறங்க பொறுமையா இறங்க. குதிக்கணுமா இல்ல அப்படியே இறங்கட்டா? பொறுமையா இறங்க, அப்படியே இருங்க. அவ்வளவுதான். இந்த பாருங்க, உள்ள எரியுதுல, உள்ள எரிஞ்ச புகை வந்து இது வழியா வந்து இதுல வந்துடும். இதுல வந்துட்டு இதுதான் மோட்ரு, இது வந்து சபர் மிஷினு. இது ஆன் பண்றோம். ஆன் பண்ண உடனே இது என்ன பண்ணோம்னா கருப்பாகிற புகையை வந்து இதுல வலிச்சுக்கும். இந்த தண்ணி மூலமா, அந்த மோட்டர் மூலமா கருப்பெல்லாம் அது இறங்கிடும். அது பாருங்க, கருப்புல இறங்கிடும். ஆமா, இதுதான் அந்த கருப்பு, எரிஞ்ச உடல்ல இருந்து வர கருப்பு. அந்த கருப்பு வழியா எரிச்சிட்டு வெறிய வெள்ளை புகையை மட்டும் மேலே விடும். அதுக்கு தான் இந்த மிஷின். அந்த சாம்பல் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்? அந்த சாம்பல்லாம் இங்க வருது. ஓ, இங்க இருக்கு. இதுதான் சாம்பலா? உள்ள கொட்டுறதே வெளியே எடுப்போம். இது வெளியில இருந்து எப்படி எடுப்பீங்க? என்ன ப்ராசஸ் அது? வெளியே வந்து ஒரு இதுல எடுப்போம். இதோ இங்க இருக்கு, இத வச்சு இப்படி எடுப்பீங்க. ஓகே. எடுத்து போட்டு தட்டல போட்டு இறந்தவங்க கிட்ட கொடுத்துருவோம் வீட்ல. இது வந்து கடைசியா இங்க இது பண்ணவங்களுடைய சாம்பல். கரெக்ட். ஆமா, உள்ள போட்டு சூடா இருக்கும், அது எடுக்க முடியாது. ஓகே. வேற இருக்கா? வேற ஏதோ இருக்கு, இங்க இருக்கு. இது வந்து நேத்து பண்ணவங்களுக்கு வந்து எடுப்பாங்க, இனிமேல தான் வந்து எடுப்பாங்க. அது எடுங்க. கையில எடுக்கலாமா? நான் இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும். எடுக்கலாம், இல்ல எடுக்கலாம். ஓகே. இதுதான் போனு சாம்பல் ரெண்டுமே கலந்து தான் வரும். போனா தான் வரும். அது கீழ போயிடுச்சு. இப்போ அது எடுத்து வைப்பீங்களா இதுல? ஆமா, எடுத்து வச்சோம். ஓகே. இதுல வந்துட்டு இப்படி தான் இருக்கும் சாம்பல் ஆனது. ஒரு பானை தான் வரும். ஒரு எனக்கு கையெல்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறேன்னா ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்தாங்க. தேங்க்ஸ். எத்தனை போறீங்களா வீட்டுக்கு? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஹியூமன் போன்லயே வந்துட்டு இந்த இது எரியாது இல்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்ல. பல்லு சும்மா சொல்லணும்னா இருக்கிறதே ரொம்ப ஹார்டானது பல்லு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கிறது எரிஞ்சிருமா இல்ல? எல்லாமே எரிஞ்சிரும். எரிஞ்சி பல்லுலாம் வந்து அப்படியே அந்த ஷேப்லயே இருக்கும். இப்போ நம்ம கை விரல்லாம் வந்து தூளாயிடும். கை விரல்லாம் சின்ன எலும்பு தான், அதெல்லாம் வந்து தூளாயிடும். இந்த பெரிய போன் மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட எடுத்து காமிச்சேன், அதை பாருங்க. இதெல்லாம் வந்து கை எலும்பு. கை எலும்பா இதெல்லாம்? மண்டை ஓடுது. இதுதான் அந்த தலை இதெல்லாம் இருக்கும் மண்டியில அப்படிலாம் சொன்னா அது உண்மைதான், அதெல்லாம் இருக்கும். அதுல வந்து அதுலயும் ஒரு அமானுஷம் இருக்குது. என்னன்னா எல்லார் தலையிலயும் நடுவில் ஒரு கோடு ஒன்று இருக்கும். நம்ம மண்டை ஓட்டுல கோடு இருக்கும். ஒன்னொன்னுல வந்து எல்லாத்துலயுமே வேற மாதிரி தான் இருக்கும். ஒரே மாரி வந்து எதுலையுமே இருக்காது. நான் நிறைய மண்டை ஓடு எடுத்து பார்த்துருக்கேன். 4-5 மண்டை ஓடு நிறைய பார்த்துருக்கேன். குழந்தைது நிறைய பார்த்துக்கிறேன். அதாவது ஒரு 7 வயசுல சாவுறது, 60 வயசுல சாவுறது, இனிமேல் எடுக்கிறப்ப நாங்கள் பார்ப்போம். அது தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். மண்டை ஓடு தனியாக வரும். ஏன்னா மண்டைக்குள்ள இருக்கிற மூளை வந்து கடைசி வரலும் எரியும். மண்டிக்கு வெளியில இருக்குது அந்த ஈரல் எல்லாம் குடல் எல்லாமே எரிஞ்சிடும். மண்டிக்குள்ள மூளை ஏன் லேட்டாக எரியும்னா மண்டை ஓடு ஸ்ட்ராங்கு. அதுக்குள்ளே இருக்கிறது வந்து மண்டை ஓடு எரிஞ்சாதான் அந்த மூளை எரியும். அது உடையணும். மண்டை ஓடு உடையிறப்ப தான் அது தெரியும் தலையெழுத்து. அது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எதுனா ஒரு கோடு அதில் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அது உண்மைதான். ஆமா, அதெல்லாம் உண்மைதான். தலையெழுத்து அப்படிங்கிறதெல்லாம் தலையெழுத்து அதெல்லாம் உண்மைதான். இந்த இதுவெல்லாம் அப்படியே துண்டாயிடும். விரல்லாம் தூளாயிடும். மண்டை ஓடு வந்து 10 துண்டு அந்த மாதிரி துண்டாயிடும். அதெல்லாம் அப்படியே இருக்கும். சின்ன சின்ன பொருள்லாம் வந்து தூளாயிடும். பல்லு நீங்க சொன்னீங்களா, பல்லு வந்து எரிஞ்சு அப்படியே அந்த ஷேப்லயே இருக்கும், தூளாகாது. இதுல தான் ஆயிடுச்சு அந்த மாதிரி. தொடர்ந்து வேலை செஞ்சா எப்படி ஆகும்? இதுல இருந்தா நீங்க அந்த கலெக்ட் பண்ணுவீங்கல்ல. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்ச மாதிரி இருக்கு. இருக்குதா? நெருப்பு வெளியே அடிக்கிறப்போ ரொம்ப இதுவா. இதெல்லாம் மோட்டர் போட்டோன்னே இங்கெல்லாம் நிற்க முடியாது நம்மளால. அதனால அப்படி இருக்கும். தொட்டு பாருங்க. இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு மனசே ஒரு மாதிரி ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இருக்கிற வரைக்கும் இறக்குறத பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இருக்கிற நாட்களில் யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம, சண்டைகள் இருந்தாலும் ஈஸியாக பேசி சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ஆணவம் திமிர் இல்லாமல் இருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து என் லைஃப்லேயே ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோவும் இங்கே வரப்போ அந்த 1 மணி நேரம் வந்துட்டு நம்ம இல்லாமல் போயிடுவோம் அப்படின்றது, ஒரேடியாக இல்லாமல் பொசுங்கிடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
எனக்கு வார்த்தைகள் கூட வரல. ரொம்ப மனசு கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். நன்றி.